தூங்கிட்டார். அதனால் நிறைய பேருக்கு எப்படி அவரை எழுப்புறது அப்படின்ற ஒரு தயக்கம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னதான் இருந்தாலும் அவர் இப்போ தான் களைப்பாய் தூங்குறார் அப்படின்னு நிறைய பேர், அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிருச்சு. ஆனால் தைரியமாக ஒருத்தர் போய், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு தட்டி எழுப்புறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் நமக்கு. அப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஆண்டவரை, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை தட்டி எழுப்பணும். நம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை தட்டி எழுப்பணும். நம்முடைய லைஃப்பில் தூங்குகிற ஆண்டவரை தட்டி எழுப்பணும். அந்த தட்டி எழுப்புனதற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சகல சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு பிறகு உங்கள் மேல் எழும்புகிற அந்த மிகப்பெரிய புயல் அடங்குகிறது நீங்கள் பார்ப்பீர்கள்.